வாலிப வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக வாழ வேண்டும், எவ்விதமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய காரியங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வாலிப வயதுகளிலே ஒரு மாற்றம் ஏற்படவில்லை என்றால் பிற்காலத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுவது மிக கடினமாக இருக்கும். வாலிப நாட்களிலே நாம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அநேக தீங்குகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே தான் தொடர்ந்து வாலிபர்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். உங்களிடத்தில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறீர்கள். வளர்ந்து கொண்டே வருகிற பொழுது கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்ந்து வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக செய்திகள் கொடுக்கப்படுகிறது. அது ஒன்றும் எளிதான ஒரு வேலை அல்ல. ஏதோ சொல்லிட்டு போகிறார் அவர் நினைக்கலாம் நீங்கள், ஆனால் அப்படி அல்ல. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக அதற்கென்று அதிகமாக ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டி மன்றாடி தான் அந்த வார்த்தைகளை பெறுகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நிறைய நேரம் ஸ்பிரிச்சுவலாக சொல்லுகிற பொழுது ஈஸியாக அதை இக்னோர் பண்ணிட்டு போய்ட்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியங்கள் சாதாரணமான காரியங்கள். இது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மிக அவசியம். வாலிப வாழ்க்கை டைமில் சில பழக்க வழக்கங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலைன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் சரியாக வராது. தொற்று பழக்கம் சுடுகாடு வரையும் அப்படிம்பாங்க. சில பழக்கம் பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விதமாக தான் இருக்கும். சில ஹெரிடிட்டரியாகவும் இருக்கும். அம்மா அப்பாட்ட கொண்டு வந்ததாக இருக்கும். அம்மா அப்பா கிட்ட இருக்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட் என்ன செய்யும், அது சந்ததிக்கு வரும். அப்போ இதை எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிடணும்னா அந்த வாலிப வயதில் வரவள சேஞ்ச் பண்ண முடியும். குழந்தையாக இருக்கிறது வரைக்கும் நம்முடைய பழக்கம் எதுவாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, நாம் எதை எப்படி வேணாலும் வச்சுட்டா கூட பெற்றோரை என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க, சரி பண்ணுவாங்க. ஆனால் வாலிப வயது வருகிறவள்ள வி ஹேவ் டு மேக் சேஞ்சஸ். அப்போது அந்த பழக்கத்தை இந்த வயதுகளில் மாற்றலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, எந்த வயதுகளையும் மாற்ற முடியாது போயிடும். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆவிக்குள்ளானது என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே ஆவிக்குள்ளாக தான் இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நமக்கு பொதுவாகவும் அவசியமாக இருக்குது. முதலாவது அவசியம் என்ற பழக்கம்னு சொன்னால் வாலிப வயதுகளில் முதலாவது என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். காலைல எழுந்தவனை என்ன தேடும் தெரியுமா? நார்மலாக இன்றைக்கி மனுஷன் காலைல எழும்புறவனை என்ன தேடுவான், மொபைலை தேடுவான். இல்லை நைட்டில் எங்கேயோ வச்சுருப்பான். காலைல உருண்டு புண்டு படுக்கிறவள அது என்ன செய்யும், பெட்டு கீழே போயிருக்கோம், பெட்ஷீட்டு கீழே போயிருக்கோம், இல்லை கட்டில் கீழே அது விழுந்திருக்கும். இல்லைன்னு சொன்னால் நைட்டில் அப்படி அப்படியே தூங்க போகிறது வரைக்கும் பார்த்துட்டு அரை மயக்கத்தில் எங்கேயோ வச்சது ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அப்போ காலை எழும்பணுன்னா மனிதன் காலை எழுதும் தேடுகிறது. அந்த காலத்தில் ஒரு விளம்பர இது உண்டு, காலையில் எழுந்தது நரசூஸ் காஃபி அப்படின்னு. பல்லு தேய்க்கிறாரோ கொள்கிறாரோ இல்லையோ நரசூஸ் காஃபி என்ன செய்யணும், அவருக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி விளம்பரம் இருந்து. இப்போ அதுபோல் காலையில் எழுந்த உடனே என்ன தேடுகிறீர்கள்? முதலாவது மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதாவது இன்னும் நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, இன்னும் கர்த்தருக்குள்ளே வரல, அதனால் இந்த பழக்கம் வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எப்போவுமே இன்று தான் கடைசி நாள் ஒன்று உங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒரு பக்தியான குடும்பத்தில் பிறந்திருக்கிற நீங்கள் ஒரு பக்தியான குடும்பத்திற்குரிய ஒரு அடையாளமாகவாவது என்ன செய்யணும், காலை எழும்பணும். என்ன பண்ணோம், இதை நான் ஏதோ நியாயப்பிரமாணம் மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரதான் நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. சில பழக்கங்கள் வாயிலாக கூட சில உண்மைகள் அறிகிறது வாய்ப்பு கிடைக்கும். அதனால் காலை எழுந்தோன்னா பிள்ளைகள் என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்கட்டுமா, பிளஸ் என்ன பண்ணுவேன், இப்படியே கேள்வி கேட்க ஆரம்பித்தா அடுத்த வரதை பற்றியே யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? சரி, ஸ்வாட்ஸ் யோசிக்கிறோம், அடுத்த நம்ம பக்கம் வருமா? ஜெயராணி சரி, இப்படி ஒவ்வொருத்தராக கேட்டுக்கொண்டு இருந்தால் டைம் போயிடும். உங்கள் பிள்ளைகள் இங்கே தானே இருக்காங்க, டிவைன் அங்கே தான் இருக்கிறாங்க, டிவைன்ஸ் எங்கே இருக்கார்? ஆமாம், தம்பிங்க தான் இருக்க. ரைட்டு. காலை எழுப்பணுன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஆனால் காலை நீங்கள் நியாயமாக செய்யணும். முதலாவது தேவனை தேடுங்கள். சங்கீதம் 143:8 வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதக்காரர் சொல்லுவோம், அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணோம். காலையிலேயே மொபைல் வழியாக ஏதோ கேட்குறதில்ல, காலையிலேயே அம்மா அப்பாவோட திட்டு கேட்குறதில்ல. நிறைய பேர் காலை இப்போ எதை கேட்டு எழும்புறாங்க, திட்டு வாங்கிட்டு தான் எழும்புறாங்க. அப்படி தானே? காலையிலேயே எருமை மாடு இன்னுமா கிடந்து தூங்குற, இது கேட்குற வரைக்கும் எழும்ப மாட்டாங்க. அப்படி தானே? ஆமாம். நைட்டில் தூங்க சொன்னால் தூங்குறது கிடையாது, காலைல எழும்ப சொன்னால் எழும்புறது கிடையாது. இந்த ஜெனரேஷனுக்கு என்ன பிரச்சனை, நைட்டில்
தூங்க போக வேண்டியது தூங்காதுங்க, இன்னும் விழிச்சிட்டு இருக்கோம். காலை எலும்ப சொன்னால் எலும்பாதுங்க. அப்புறம் நாயே பேய அது இதுன்னு சொன்ன பிறகு தான் ஓரளவுக்கு அவங்கவுங்க நாம் இப்படி தான் இருக்கிறோம் போல் இருக்குது, மனுஷங்களை மாதிரி டீல் பண்ணால் சரி வராது. அதனால் மாற்று வழியில் டீல் பண்ணுறப்ப எழும்புறாங்க. அந்த திட்டுகிற சத்தத்தை இல்லை, காலையிலேயே நெகட்டிவான வேர்ட்ஸை என்ன செய்யக்கூடாது, கேட்டு எழும்பக்கூடாது. காலையில் கர்த்தருடைய கிருபை என்ன செய்யணும். அப்போ காலையில் எழும்பி ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பைபிளை படித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு தேவை சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. காலையில் எழுந்து டெக்ஸ்ட் புக் படிக்காதீங்க, அது நல்ல பழக்கமே கிடையாது. என்ன பிரதர், படிக்கிற புத்தகம் படிக்கிற கெட்ட பழக்கம்? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்னாடி நீ படிக்கிறது எல்லாமே கெட்ட பழக்கம் தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேட்கறது எல்லாமே கெட்ட காரியம்தான். அது நல்ல விஷயமா தோணுனாலும் சரி, எழுந்தது முதல் வேலை நீ செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது. வேணா ஒரு காஃபி டீ குடிச்சிக்கோ, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோ, மூஞ்சை கழுவிக்கோ, ப்ரஷ் பண்ணிக்கோ. காலையில் என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யணும், புரியுதோ புரியலையோ, எவ்வளோ விஷயங்கள் புரியுது அப்படி தானே, நல்லா புரிஞ்சிக்கலாம். படிக்கணும், படித்து என்ன செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஜெபத்தை என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க. 5 நிமிஷமே செய்ய தெரியாது பிரதர், அரை மணி நேரம் சொல்கிறீங்களே, ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. நீங்கள் மொபைலில் பேசுனா கூட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க. அப்போ அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. முதலாவது அந்த வேலையை செய்யுங்க. இது ஒரு நல்ல பழக்கம், இது ஒரு பக்தி பழக்கம். ஆனாலும் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவிக்குள்ளாக வருகிறது வேறு அனுபவம். ஏதோ இந்த காலை எழுப்பி பைபிள் படிச்சிட்டோம், காலை எழுப்பி ஜெபம் பண்ணிட்டோம், அப்புறம் பக்தி ஆகிட்டோம், அப்படி கிடையாது. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நல்ல பழக்கமாக அதை என்ன செய்யணும், நமக்கு வேணும். அதன் வாயிலாக ஆண்டவர் உங்களை சந்திக்க வாய்ப்புண்டு. பாட புத்தகங்களை படிப்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள். பாட புத்தகத்தை நீங்கள் முதலாவது படிப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இராது. யாருக்கு? தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு. வாழ்க்கை பாடம் சம்பந்தமான காரியங்களை வேதம் பேசுகிறது, அவைகளை முதலாக என்ன செய்ய வேண்டும், கற்க வேண்டும். இரண்டாவதாக பொதுவான விஷயங்கள் தான் இது. இது கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் கிடையாது, யாருக்கு வேணாலும் சரி. வாலிப வயதுகளில் இருந்து சுத்தமாக இருக்க பழகணும். we have to be clean and tidy. அதாவது சுத்தமாக சீர்திருத்தமாக என்ன செய்யணும், நேர்த்தியாக இருக்கணும். லைஃப்பில் சுத்தம் எங்கே குறையுதோ அங்கே எல்லா இடங்களிலும் விருப்பப்படுவதற்கான வாய்ப்புகளும் குறையும். உங்கள் உடலை சுத்தமாக வைங்க, உங்கள் உடைகளை சுத்தமாக வைங்க. கல்லூரிக்கு போகிறவள, பள்ளிக்கு போகிறவள என்ன செய்யணும், உடலை சுத்தப்படுத்தி தான் போகணும். போயிட்டு வந்து என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு நாள் முழுதும் வெளியே இருக்கிறோம், எல்லா விதமான நேச்சுரல் டஸ்ட்டும் என்ன செய்கிறது, ஃபார்ம் ஆகிறது, நிறைய ஸ்வெட் ஆகிறது. நிறைய பேர் மத்தியில் போய் வந்துட்டு இருக்கிறோம், நிறைய பேருடைய சுவாச காற்று நம்ம மேலே வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வி ஆர் அன்கிளீன். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரவில்லை, பள்ளிக்கூடத்து காலேஜ்லேருந்து வரவில்லை, யாராக இருக்கிறீங்க, யூ ஆர் அன்கிளீன். அதை என்ன செய்யணும், சுத்தப்படுது. உடைகளை சுத்தமாக வைங்க. இப்போ நாமெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இல்லை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்ட சட்டை ஒரு வாரத்துக்கு போட்டால் கூட வித்தியாசம் தெரியாது, அயன் பண்ணாலும் அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் வெதர் வித்தியாசமானது, அப்படி தானே. அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகிடும், எல்லாம் கசகசன்னு மாறிடும், ஈஸியாக அழுக்காயிடும். அதனால் உங்கள் உடலை சுத்தமாக வையுங்கள். இரண்டாவது, உடைகளை சுத்தமாக வைங்க. இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா அப்பா தான் செய்யணும்னு எதிர்பார்க்கணும். அந்த காலம் முடிஞ்சிச்சு, நீங்கள் வாலிபத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் உடைகளை என்ன செய்யணும், நீங்கள் தான் சுத்தம் பண்ண பழகணும். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கிட்டு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வந்தால் ஒரு மூட்டையோடு வருவாங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் கூட அப்படி தான், வெளியூர் வேலைக்கு போயிட்டு ஒரு வாரம் இப்போ 10 நாளைக்கு பேர் வந்தாலும் ஒரு மூட்டையோடு வருவாங்க. ஏன், கழுவு தெரியாதா, திங்க தெரியுதில்ல, நல்லா பிடிச்சி சாப்பிட தெரியுதில்ல, உடுக்கிற உடைய ஏன் கழுவு தெரியல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிப வயதிலிருந்து அவர்களுடைய உடைகளை என்ன செய்யணும், வாஷிங் மிஷின்லேயும் போட்டு என்ன செய்யுங்க. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் உங்களுடைய அது பார்வை பிடிக்கணும்னு சொன்னால் உங்கள் உடைகளை இங்கே சுத்தமாகணும். ஒரு ஷூ, ஒரு சாக்ஸ். இந்த சாக்ஸை பற்றி கதையில் உங்களுக்கு தெரியுமா, சிலர் போட்ட சாக்ஸே போட்டு போயிடுவாங்க. நடக்க நிறைய ஸ்வெட் ஆகியது என்ன செய்யணும், ஒரு விதமான துர்வாசனை இருக்கும் பாருங்கள். இந்த சாக்ஸ் வாசனையும் மாதிரி வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற வாசனை வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் யார் சாக்ஸ் போட்டாலும் அவ்வப்பொழுது மாற்றணும். ஒரு நாள் போட்டது 3 நாள் போடக்கூடாது. ஒரு நாளைக்கு மேலே ஒரு சாக்ஸ் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா அதிலிருந்து வருகிற துர்வாசனை. நான்லாம் இப்போ வெளிநாடுகளுக்கு போகிற ஒவ்வொரு டிரான்சிட் பாயிண்ட்லேயும் சாக்ஸை மாற்றிடுவேன். ஏன்னா நம்ம கால் வேர்க்கும், அது ஸ்மெல் வரும், பக்கத்தில் இருக்கணும் என்ன வரும், பெரிய பிரச்சனையாக வரும். அவன் ரொம்ப ஒரு முறை பெரிய சண்டையை நான் போன ஒரு ஃப்ளைட்டில் பெரிய சண்டை. காரணம் என்ன, இன்னொருடைய சாக்ஸ்லேருந்து
வாசனை. அதனால் உங்களுடைய சாக்ஸுகளை ஒரு நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, யாரும் போடக்கூடாது, வாஷ் பண்ணணும். அதே மாதிரி சாப்பிட்ட பாத்திரங்களெல்லாம் கழுவுங்க நீங்களே. நாங்கள் ரொம்ப ராயல் ஃபேமிலி, எங்களுக்கு மெய்ட் சர்வெலாம் இருக்கிறாங்க, இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸை பயன்படுத்துங்க. ஆனால் எந்த ஒரு பிள்ளையும் வாலிப வயதுகளில் பிளேட் என்ன செய்யணும், கழுவ பழகணும். அப்போ தான் ஹாஸ்டல் அங்கங்கே போய் தனியாக இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியும், செல்ஃப் ஹெல்ப்பாக என்ன செய்ய முடியும். அங்கே உங்களுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கழுவி கொடுக்க மாட்டாங்க. ஆம்பளைங்களும் அப்படி தான், ஒய்ஃபு தான் பாத்திரம் கழுவணுன்னுலாம் நீங்கள் சிஸ்டம் வைக்கக்கூடாது. ஏன் பாத்திரத்தில் நான் தான் கழுவுறேன் எங்கள் வீட்டில். என்ன ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க. நான் சாப்பிட்டா என் பிள்ளைகள் தூக்கி போட்டு போவோம் சிங்கில், நான் என்ன செய்வேன், கழுவி போடுவேன். நாம் சாப்பிட்ற பாத்திரங்களை என்ன செய்யணும், நாமவே கழுவிடணும். நாம் யூஸ் பண்ணுற வாகனத்தை என்ன செய்யணும். அப்படியே சிலர் பார்த்தீங்கன்னா வாகனத்து பக்கம் போகிறது, போயிட்டு என்ன பண்ணுறது, அந்த வாகனத்தை இப்படி ரெண்டு தட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, முகத்தை துடைக்கிறது, அப்படி உள்ளே வச்சுக்கிறது, க்ளீன், அவ்வளோ. மிச்ச ஏரியாலாம் எப்போவாது சர்வீஸ் போகிற நேரத்தில் தான். வாகனங்களை 2-3 நாளைக்கு ஒரு முறை என்ன செய்யுங்க. நான் சொல்கிற வாலிப பிள்ளைகளுக்கு வயதுகள் கேட்டு நாமவே இதை இன்னும் பின்பற்றலையே அப்படின்ட்டு அதை என்ன செய்யுங்க, பின்பற்ற. நம்ம வாகனத்தில் அழுக்கு ரொம்ப படிஞ்சிருக்கிற அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நம்முடைய உடைகள் அழுக்கு படிஞ்சிருக்க அடுத்தவங்க பார்க்கக்கூடாது. எனவே சுத்தமாக இருங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஏழைகளுடைய வீட்டுக்கு போயிருங்க, சாதாரணமானவங்க சரியாக உட்கார வைக்கிற கூட இடம் இருக்காது. அவங்க வீட்டில் என்ன சாப்பிட கொடுத்தாலும் ஆசையோடு சாப்பிட மனசு வரும். ஏன் தெரியுமா, சாதாரணமாக வீடு இருந்தால் கூட சுத்தமாக இருக்கும். சில பணக்காரங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு தருவாங்க, எனக்கு தயங்கி இருக்கிறேன் நான், ஐயோ இந்த வீட்டிலேருந்து சாப்பிடாம போனால் எவ்வளோ நலமாக இருக்கும், கட்டாயப்படுத்துகிறாங்களே. ஏன்னா பெரிய பணக்காரங்களுடைய வீடு வசதியாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் பொருட்கள் வச்சுருக்கிற விதங்கள், பாத்திரங்கள் வச்சுருக்கிற விதங்கள், சில டைனிங் டேபிளில் பார்த்திங்கன்னா அவங்க முந்தா நாள் என்ன சாப்பிட்டா நமக்கு தெரியும். ஏன் அந்த மீன் குழம்பு அந்த கறி குழம்பு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஃபார்மாக இருக்கும். அதில் தான் நமக்கு ஒரு பக்கத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க. அதனால் பணக்காரங்க வீட்டில் போனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஆகையால் சுத்தமாக இருக்க பழகுங்க. நான் சொல்கிறத அப்படியே கேட்டு மறக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் நிறைய பேசுகிறேன், அது கூட ஆண்டவர் உள்ளே வந்தால் தான் அதெல்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் நான் சொல்கிறது ஆண்டவர் வர தேவை கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும். நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வைங்க. டேபிள் மேலே புக்ஸை வச்சா படிக்கிற புக்கெல்லாம் சுத்தமாக இருக்கும். ஒரு சில புக்கில் வாரத்தில் ஒரு நாள் தான் படிப்போம், இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறை தான் படிப்போம். எஸ்பெஷலி பைபிள் நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல. அப்போ அதை டெய்லி என்ன செய்யணும், துடைக்கணும். நாம் என்ன இந்தியன் சிச்சுவேஷனில் இருக்கிறோம், நமக்கு நிறைய டஸ்ட்டு விட என்ன செய்யும், ஏர் வழியாக டஸ்ட்டு வரும். அப்போ அந்தந்த நாள் மேசையில் இருக்கிற பொருட்களை துடைத்து வைக்க பழக வேண்டும். வாலிபர்கள் மட்டுமல்ல, வயதான சில இடத்துல உங்களுடைய பெற்றோர்கள் ஒரு தாழ்வான பின்னிலேருந்து வந்திருப்பாங்க, அதாவது ஒரு லோ லெவலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த சூழல்கள் அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது, சுத்தமாக வைக்கிற வாய்ப்பு இருந்திருக்கா, அவங்க அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் லேட்டர் ஜெனரேஷன் அப்படி தானே. இப்போ நிறைய நவநாகரிகத்துக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், கிளன்லினஸ்னால் எல்லாம் தெரியும். அதனால் உங்களுடைய பெற்றோருடைய வழியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. நிறைய பிள்ளைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் தெரியுமா, பெற்றவங்க, பெற்றோர். ஏன்னா பெற்றோர்கள் அவங்க ஒரு பின்னணியில் பிறந்து வளர்ந்தாங்க, இது போன்ற ஒரு முன்னேறின பின்னணியில் அல்ல. அதனால் இந்த ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், பெற்றோருடைய வழியை அப்படி பின்பற்றாதபடிக்கு பெற்றோர் ஒழுங்காக கிச்சனில் நீங்கள் போய் என்ன பண்ணணும், அழுக்காக இருக்கிறதா என்ன செய்யணும், ஏம்மா இப்படிலாம் பாத்திரத்தை வைக்கக்கூடாதும்மா நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு விளங்காது, பாத்திரங்களெல்லாம் இப்படி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நாங்கள்லாம் காலேஜுக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், மொபைலில் பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லா க்ளீனாக வைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், சுத்தமாக இருங்க. அடுத்தது ஒழுங்குபடுத்துறது. we have to keep everything in order. எந்த ஒரு பொருளையும் என்ன செய்யும், ஒழுங்கு. காலில் செய்யணும் முதல் ஒழுங்கு என்ன தெரியுமா, நீங்கள் காலை எழுந்தவுடனே உங்கள் பெட்ஷீட்டை என்ன செய்யணும், மடிக்கணும். அம்மா அப்பா மடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சுருப்பாங்க, எல்லா வேலையும் அம்மா அப்பாவை செய்கிற மாதிரி. நீங்கள் என்ன செய்யணும், பெட்ஷீட்டை என்ன செய்யணும், மடிக்கணும். நான் காலில் இது கொசான்னு இருந்து இதை ஒருத்தட்ட மடிக்கிறது கொடுத்தேன். இது ஒழுங்காக மடிக்கப்பட்டிருக்கிறதா, இது ஒழுங்காக மடிக்கப்பட்டிருக்காதா, பரவாயில்ல. இந்த அளவு கூட நம்ம அநேகர் என்ன செய்கிறதில்ல, மடிக்கிறதில்ல. ஆனால் மடிக்கிறதுன்னு என்னது, இது இங்கே மேலே இருக்கக்கூடாது, இது கீழே இருக்கக்கூடாது. ஆப்டாக என்ன செய்யணும், ஒன்றுக்கு மேல் ஒன்று என்ன செய்யணும், இப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் மடிப்பு கிடையாது. இது எப்படி மடிக்கணும், ஒரு மூளைக்கு இன்னொரு மூளை என்ன செய்யணும், கரெக்டாக பிடிச்சி மடித்து வச்சு பாருங்க. இப்போ டைம் இல்லை, அழகாக மடித்து அழகாக இருக்கும். 3 பெட்ஷீட் 3 சைஸில் இருக்கும்.
3 சைஸாக வைக்கக்கூடாது. 3 சைஸும் ஒரே அளவில் வரது மாதிரி என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி மடிக்க பழகணும். இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறபடி தப்பே கிடையாது. இது பரவாயில்லைங்கிற மடிப்பு. இது கூட நிறைய பேர் மடிக்கிறதில்ல. சிலர் மடிப்பு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆக ஒழுங்காக மடித்து வைக்க பழக வேண்டும். பெட்ஷீட்டை முடித்து வைக்க பழக வேண்டும். உங்கள் சட்டைகளை ட்ரெஸ்ஸுகளை மடித்து வைக்க பழக வேண்டும். அழுக்கானதை ஒரு இடத்துல போடணும், சுத்தமானதை ஒரு இடத்துல போடணும். அது மாதிரி பேப்பர் மடித்து வைக்கிறது, இது எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்படி எல்லா பேப்பரும் ஒரே சைஸில் மடித்து வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் நிறைய பேருடைய பேப்பர் இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்படி தானே பேப்பர் மடிக்கிறவள இப்படி எடுப்பாங்க, இப்படி இருக்கும். அடுத்த நாள் இருக்கிறப்ப இன்னொரு சைஸில் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு சைஸில் இருக்கும். அப்புறம் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது ஒழுங்கா இல்லை. பேப்பர் எப்படி கரெக்டாக ஒழுங்காக அடுக்கி வைக்கிறேன்னா பிரதர் ஆத்மராஜிட்ட கேளுங்க. அவர் வீட்டுக்கு நான் ஒரு முறை போகிறந்தவள மேலே இருக்கிற பேப்பர் என்ன சைஸில் இருந்ததோ அதே மாதிரி தான் 10 பேப்பர் கீழே இருந்த பேப்பரும். அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே என்ன செய்யலாம், சரியாக மடித்து வைக்கலாம். கால் என்ன பிரதர் சபை கூடுதல், நாம் நிறைய பிப்ளிக்கெல்லாம் அறிஞ்சிடுறோம், பாராதாலும் பரலோகங்களாம் அறிஞ்சிடுறோம். பேப்பர் மடித்து வைக்க பழகலை, பெட்ஷீட் மடித்து வைக்க பழகலை, தலையணை உரை சரியாக வைக்கிறது பழகலை, தலையணை உரை சரியாக பண்ணல. சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டோட எல்லாம் ஒன்றா என்ன செய்கிறது, இந்த பண்டாரம் பரதேசின் மூட்டை கட்டுறது மாதிரி அப்படியே கட்டி போடுறது. எல்லாவற்றையும் அதனுடைய ஒழுங்கில் என்ன செய்யணும், வைக்கணும். ஒரு டேபிளில் இப்போ இந்த டேபிளில் பார்க்குறீங்களா, இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதில் கொஞ்சம் தான் இருக்குது. இதை விட இதை என்ன செய்யலாம், நல்லா தோன்றும்படியாக வைக்கலாம். நல்ல தோன்றுகிற பார்க்கணும் எப்படி இருக்குது. கிச்சனில் எல்லாம் எப்படி பொருட்கள் இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ண. எப்படி சரியான ஆர்டரில் உயரம் கூடதெல்லாம் என்ன செய்யணும், பின்னால் இருக்கணும். உயரம் குறைஞ்சது முன்னால் இருக்கணும். உயரம் குறைஞ்ச டப்பா எல்லாம் பின்னால் கொண்டு வச்சுட்டு உயரம் கொண்டெல்லாம் முன்னால் வச்சுட்டு பின்னால் என்ன இருக்குன்னு தெரியாது. உதாரணத்தை சொல்லிக் கொடுக்குறேன், சரியா? பிள்ளைகள் மேசை மேலே என்னென்ன பொருட்களை வைக்கிறீங்களோ தேவையில்லாத பொருட்களை அங்கே வைக்காதீங்க. சாப்பிட்டுட்டு பேப்பர் என்ன பண்ணிடுது, உட்காந்துருக்க சோபாசுகளில் அப்படியே புசிக்க வைக்கிறது, தலையணை அடியில் வைக்கிறது. இது போன்ற பழக்க வழக்கங்களை வாலிப வயதில் என்ன செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். என்ன சோர்ஸ்? ஆமாம், இல்லைன்னா வராது. அப்புறம் உங்கள் ஜெனரேஷனுக்கு அதை நீங்கள் கொண்டு போய்ங்க. அப்போ நாளைக்கு உங்களுக்கும் உங்களுக்கு கல்யாணமாகி உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறவங்களும் என்ன செய்யும், அதைத்தான் அது செய்யும். அதனால் உங்கள் தலைமுறையோடு அதை என்ன செய்யணும், ஒரு மாற்றம் காணணும். எந்த பொருளை சுத்தமாக வைங்க, ஒழுங்காக வைங்க. உடைகளை எல்லாம் எந்த இடத்துல போடணும். ஷூ ரேக் இருக்குன்னா ஷூ ரேக் இருக்குது, ஆனால் ஷூ இங்கே இருக்கும். ஷூ எங்கே இருக்கும், ஷூ ரேக் நிறைய பேர் வீட்டுக்கு முன்னே இருக்குது. ஷூ ரேக் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைங்க, எடுங்க. ஷூ ரேக் தான் ஷூ ரேக்கில் வைங்க. அப்படி வர்றது அப்படி என்ன செய்யும், காலில் என்ன பண்ணுறது, தள்ளி விட்டு போகிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வித்தியாசமே தெரியலை. அப்போது புத்தகமாக இருந்தாலும் ஷூ ரேக் இருந்தாலும் சரி, பெட்ஷீட் தான் சரி, ஒழுங்காக மடித்து அழகாக வையுங்கள். இதையும் ஆண்டவர் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஆவரேஜ் பிள்ளைகளெல்லாம் மணிக்கணக்கில் தங்களுடைய உடலை அழகுபடுத்துகிறார்கள், முகத்தை அழகுபடுத்துகிறார்கள், தாங்கள் உடுக்கிற உடை அழகுபடுத்துகிறார்கள். தாங்கள் மற்றவர்கள் மத்தியிலே தோன்றுகிற பொழுது, அதாவது ஹவ் வி மஸ்ட் பி லுக்கிங், நாம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அதிகமான நேரங்கள் என்ன செய்கிறார்கள், செல்ஃப் கேர், பாடி கேர் கொடுக்குறாங்க. ஃபேஸை பார்க்குறாங்க, திரும்ப நிறைய பார்க்குறாங்க. ஆனால் தாங்கள் வாழ்கிற சூழலை பார்க்குறதில்ல, தாங்கள் உபயோகிக்கிற டேபிளை பார்க்குறதில்ல, தாங்கள் வாழ்கிற ரூமை பார்க்குறதில்ல. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக ஒப்பனை பண்ணிவிட்டு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணி, சினிமா ஆக்டர் மாதிரி ஆக்ட்ரஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி வெளியே போவாங்க. அவங்க போன பிறகு அந்த அறையை பாருங்கள், கட்டல் ஃபுல்லாக என்ன செய்யும், கண்டது நிரம்பி கிடக்கும், தரை முழுதும் நிரம்பி கிடக்கும். எல்லாம் தூக்கி வீசிட்டு போடுவாங்க. கண்ணாடியில் 10 முறை நின்று தங்களை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, வெளியே போவாங்க. மனிதர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு அருகே ஒப்பனை செய்கிறீர்களே, எல்லாரும் உங்களை உத்து பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் 2 மணி நேரம் மேக்கப் பண்ணிவிட்டு ரோட்டுக்கு போகிறீங்க, உங்களை ஒருத்தர் உத்து பார்க்குறான், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இவங்க கண்ணில் கொல்லிக்கட்டையை வைக்கிறதுக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ண எதுக்கு, கொஞ்சம் பார்க்கணுங்கிறதுக்கு தானே. பார்த்தா என்ன பண்ணுறீங்க, இப்போ சொல்கிறதில்ல, நான் சொல்ல அந்த காலத்தில். சரி, மனுஷன் உங்களை பார்க்கணுங்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்களே, ஆனால் எந்த ஒரு மன்னன் லிபரலாக எங்கே பார்ப்பான், நீங்கள் எங்கே தங்குறீங்களோ, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலோ உங்கள் அறைக்கு வந்தாலோ அதை பார்ப்பான். அதை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்,
அறைகளிலே பொருட்களை ஒழுங்காக வைத்து பழகுங்கள். எந்த பொருளை எங்கே வைக்கணும், ஒரு பொருளை இந்த இடத்துல தான் தேடணும், வேறு எங்கேயும் தேடக்கூடாது. பைபிள் இந்த இடத்துல தான் வைப்போம், வேறு எங்கேயுமே தேடக்கூடாது. பைபிள் எங்கே, கிச்சனில் பாரு, பெட்ரூமில் பாரு, பாத்ரூம் பக்கத்தில் பாரு, அப்புறம் பழைய துணி பக்கத்தில் பாரு. எல்லா இடமும் என்ன செய்யக்கூடாது, வாஸ்கோடகாமா இந்தியா கண்டுபிடிச்ச மாதிரி தேடக்கூடாது. ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். அதான் பழக்கம். ஆக முகத்தை மட்டுமே அழகுபடுத்தி காண்பித்து கொண்டிராதிருங்கள். நீங்கள் வாழுகிற சூழல்கள் மற்றவர்கள் பார்த்து பாராட்ட வேண்டும். நீங்கள் உபயோகிக்கிற அறைகள், நீங்கள் உபயோகிக்கிற டேபிள், உபயோகிக்கிற பொருட்கள் எந்த ஆர்டரில் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் யூஆர் ராங். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஐடலாக்குறீங்க. உங்களை எல்லாரும் என்ன செய்யணும், பார்த்து அப்ரிசியேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த பார்த்து அப்ரிசியேட் பண்ண வேண்டிய தேவை உங்களுக்கு உணருங்கள், ஒழுங்குபடுது. அது மாதிரி கடைசியில் பங்க்சுவாலிட்டி, சரியான நேரம். பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்களில் பிள்ளைகள் பதட்டத்தோடு தான் போகிறாங்க, கல்லூரிக்கு போகல பதட்டத்தோடு தான் போகிறாங்க. அதே பழக்கம்தான் ஆஃபீஸுக்கு போகிறவங்களில் என்ன ஆகுது, வருகிறது. பதட்டத்தோடு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. நிறைய பேர் ஆஃபீஸில் உட்காரவள்ள பாருங்கள், எவ்வளோ பதட்டம் இருக்கும் தெரியுமா, ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. பஸ்ஸில் ஏறினா பதட்டம், ட்ரெயினில் ஏறினா பதட்டம், அலுவலகத்தில் வந்தால் பதட்டம், கல்லூரியில் வந்தால் பதட்டம், எக்ஸாம் ஹாலுக்கு போனால் பதட்டம். காரணம் என்ன, சரியான நேரத்தில் எழும்பல, சரியான வேலைகளை சரியான டைம் ஸ்கெட்யூலில் என்ன செய்து முடிக்கலை. எந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும். இரவில் சரியான நேரத்துக்கு தூங்க போகாதவங்க காலைல சரியான நேரத்துக்கு எழும்ப முடியாது. சரியான நேரத்துக்கு எழும்புங்க. எந்த நேரத்துக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்புனா அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லை அந்த ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிக்க முடியும், இல்லைன்னா உங்கள் வெஹிக்கிள் அங்கே போய் சேர முடியும். பதட்டத்தோடு போகாதீங்க. அது என்ன நடக்கும்னு தெரியாது. பாருங்கள், சில வேலை பாருங்கள், நம்ம போகிறது 15 நிமிஷம் வேணும், ஆனால் இருக்கிறது 7 நிமிஷம். பைக்கு ஸ்கூட்டர் என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு போவோம். அதில் என்ன வரும், ஆக்சிடெண்ட். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், எங்கே மிஸ் பண்ணுறீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்க. அப்போது சரியான வேளையில் எழும்பணும், சரியான வேளையில் சாப்பிடணும். வாலிப வயதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் கேர்ஃபுல்லாக இருக்கலை, அதனால் வந்த வினை இன்றும் என்னை தொடர்கிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் அந்த வினை என்னை தொடர்கிறது. என்ன வினை தெரியுமா, அந்த காலத்தில் ஒழுங்காக சாப்பிடாதது, டைமுக்கு சாப்பிடாது, கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டது, பசி வந்தால் மட்டும் சாப்பிட்றது. டைமுக்கு சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அல்சர் வரும், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் வாலிப வயதில் உங்களுக்கு என்ன வந்துடும், கொப்பையெல்லாம் வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய தொப்பை. ஒன்று நல்லா பிடிச்சி சாப்பிட்றது, அந்த அளவுக்கு உடல் உழைக்கிறது கிடையாது. ரெண்டாவது நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நைட்டில் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடும். எனவே சரியான நேரத்துக்கு தூங்குங்கள், சரியான நேரத்துக்கு எழும்புங்கள், சரியான நேரத்துக்கு பள்ளிக்கூடம் செல்லுங்கள், சரியான நேரத்துக்கு கல்லூரி செல்லுங்கள். அப்பொழுது தான் சரியான நேரத்துக்கு பிற்காலத்தில் அலுவலகத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். எனவே முதலாவது தேவனை தேடுகிற பழக்கத்தை பின்பற்றுங்கள். சுத்தமாக இருங்கள், ஒழுங்காக இருங்கள், எந்த ஒரு பொருளையும் ஒழுங்குபடுத்துங்கள். நீங்கள் செல்லுகின்ற இடமல்ல, நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒழுங்குபடுத்துவேன். நான் இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கிற பொருளை ஒழுங்குபடுத்துவேன். நான் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டால் அந்த ஒரு ஹோட்டலில் இருக்கிற பொருட்களை என்ன செய்வேன், ஒழுங்குபடுத்தி. இப்படியாக நான் சின்ன வயசுலேருந்து இருக்கலை, காலங்கள் வருகிறவங்களை என்ன செய்து கொண்டேன், பழகிக்கொண்டேன். எனவே அதே போல் நீங்களும் பழகிக்கொள்ள வேண்டும். எனவே காலையிலே கர்த்தரை தேடுங்கள், சுத்தமாக இருங்கள், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வாழுங்கள், நேர ஒழுங்குகளை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.